இருக்காளே, இவளை என்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே அவனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. இன்னைக்கு நைட் முடியறதுக்குள்ள பிரபா வீட்டுக்கு வரணும். இல்ல உன்னாலதான் அவன் போனா. அவன் மன உளைச்சலுக்கு நீதான் காரணம்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். சக்தி, சாரி. நீ என்கிட்ட வந்து மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னியா? ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்செட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோய. எங்கேயாவது போய் செத்து போயிடணும், இல்ல திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் போனேன். செத்து போயிருக்கலாமே, ஏன் வந்த? செத்து போயிடலாம் சக்தி, ஒரு கோவத்துல செஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அதுக்காக நீதான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கணும்னு யோசிச்சப்பதான் எனக்கு சாக தோணல. அப்புறமா அப்செட்ல கொடைக்கானலுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு மாட்டியாயிட்டேன். நீ இந்த லெட்டர் விஷயத்தை வெளியில சொல்லுவ, அவங்கள என்ன இப்படி தேடுவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. சாரி சக்தி. எங்க அம்மா உன்னை ரொம்ப திட்டினாங்கன்னு தமிழ் சொன்னா. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்ச பண்ணல சக்தி. என்ன மன்னிச்சிரு சக்தி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படி உன்னால கண்டினியூஸா நடிக்க முடியுது? நான் நடிக்கல சக்தி. வேணும்னே லெட்டர் எழுதி ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்க வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு ஜாலியா இருந்திருக்கல. நான் இங்க நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். உங்க அம்மா என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? காலேஜ்ல என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? சாரி சக்தி. சாரி. என்ன விடு, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க தெரியுமா? சக்தி மாமா, கார்த்திக் எல்லாரும் ரோடா தேடி அலைஞ்சாங்க. எல்லாரையும் பார்க்க பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? உன் ஒருத்தனுக்காக அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி இருக்க. சக்தி பேசாத. உனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்ப. செல்ஃபிஷ். உனக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு வேணுங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுவ. விலகி நின்னா அப்பவும் டார்ச்சர் பண்ணுவ. என்ன ஆளு நீ? உன்னை நினைக்க ஆத்திரமா வருது, அருவருப்பா இருக்கு. நான் கூட இருந்தப்பவும் எந்த நல்லதும் செய்யல. போதும்னு உன்னை விட்டு விலகி நிக்கும் போதும் இப்படி டார்ச்சர் பண்ற. என்ன செஞ்சா என்ன நிம்மதியா இருக்க விடுவ? தயவு செஞ்சு கோச்சுக்காத சக்தி. சத்தியமா நான் இனிமே இப்படி செய்யவே மாட்டேன். நான் உன் பக்கத்துல வரணும்னு நான் நினைச்சு செய்யற ஒவ்வொரு விஷயமும் உன்னை என்கிட்ட தள்ளியே போக வைக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சக்தி. இனிமே சத்தியமா உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என்ன உனக்கு நிஜமாவே பிடிக்குமா பிரபா? என்ன சக்தி இப்படி கேட்டுட்ட? நீனா எனக்கு உசுரு. அப்படின்னா நான் என்ன கேட்டாலும் தருவியா? கண்டிப்பா தருவேன். என்ன வேணும்னு கேளு சக்தி. இப்போ எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், கொடுத்துருவியா?